அப்படியே அட்மாஸ்பியர் சூப்பராக இருக்கா, கண்ணு கட்டின வரைக்கும் பச்சை பசேர்னு ஒரு பசுமை பொருத்தின மாதிரி ஒரு இது. அடுத்து பார்த்தோம்னா சன்னு பற்றி ரைஸ் ஆகி வருது. வேலைக்கு சில பேர் போய்கிட்டு இருக்காங்க, வயல் வேலைக்கு. சூப்பரான ஃபைனான ஒரு அட்மாஸ்பியர். இங்கே ஒரு பறவை வந்து பறவை வருது. நேச்சுரல் அட்மாஸ்பியர் சூப்பராக இருக்குது. இது என்னன்னு சொல்லி கேட்டோம்னா தேனி மாவட்டம் கம்பம் பள்ளத்தாக்கில் தான் நம்ம நின்றுக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்படி ஒரு ஃபைனான அட்மாஸ்பியரில் வந்து நம்ம நின்று பேசிக்கிட்டு இருக்கிறோம்னா நம்ம 100% சேஃபாக இருக்கணும்னு கேட்டால் கிடையாது. ஏன்னா இந்த என்ட்ரோபி கான்செப்ட் அதையும் சொல்கிறது. என்ட்ரோபினா வேற ஒன்றும் கிடையாது, ஹைலி ப்ரொனவுன்ஸ்டு வேர்டு, ஹைலி ப்ரொனவுன்ஸ்டு சிலபஸ் இன் தெர்மோடைனமிக்ஸ். வெப்ப இயக்கவியல் அதிகமாக உச்சரிக்கப்படுற ஒரு வார்த்தைனா அதை என்ட்ரோபி தான் சொல்லுவோம். என்ட்ரோபினா வேற ஒன்றும் கிடையாது, டிஸார்டர்னஸ். ஒன்று நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டி, அந்த ப்ராபபிலிட்டி. இப்போ இந்த போஸ்ட் இருக்குல்ல, இந்த போஸ்ட் வந்து விழுகும், கீழே விழுந்து கிடக்கும் அப்படிங்கிறக்கான அந்த ப்ராபபிலிட்டி பாசிபிலிட்டி எவ்வளோன்னு சொல்லி கேட்டினா இங்கே வந்து 20%ன்னு வச்சுக்கோ. ஏன்னா வயல்வெளியில் இருக்குது, சேஃபான ஒரு இடத்துல இருக்குது. இந்த புயல் வெள்ளம் இதெல்லாம் வர்றதுக்கான பாசிபிலிட்டி வந்து நம்ம ஏரியாவில் கம்மி, அதனால் ஒரு 20%. இதே ஒரு ஆற்றுக்கு நடுவில் இருக்குன்னு வச்சுக்கோ, அது மண்ணரிப்பு ஏற்பட்டு அப்படி இப்படி விழுந்ததே ஆகும். ஸோ 50% வந்து இன்க்ரீஸ் ஆயிடுது அந்த ப்ராபபிலிட்டி வந்து. இதே வந்து சுனாமி வர்ற ஒரு இடத்துல இருக்குன்னு வச்சுக்கோ, ஒரு ஆழிப்பேரலை வர்ற ஒரு இடத்துல இருக்குன்னா 100% இதெல்லாம் அடித்து தூக்கிறோம், உறுதியாக தூக்கும். இதுதே 100% அந்த ப்ராபபிலிட்டி ஆஃப் அந்த பாலிங் டவுன் ஆஃப் தி போஸ்ட். இந்த இது விழுறதுக்கான அந்த பாசிபிலிட்டி, இதே என்ட்ரோபின்னு சொல்கிறோம். இந்த என்ட்ரோபி எப்படி கனெக்ட் ஆகிருக்கு அப்படின்னா, வேர்ல்டில் வந்து ஒரு இடத்துல அஃபெக்ட் ஆச்சுன்னா அது உலகத்தில் ஏதோ ஒரு இடத்த வந்து பாதிச்சே தீரும். இந்த பிரகாஷ் ராஜ் கூட சொல்லியால, தாம்பரத்தில் அடித்தா பாரிஸ் வந்து எகிரும்டா அப்படின்னு சொல்லிட்டு, அதே கான்செப்ட் தான் கடவுள் இந்த டைலாக் பேசி அடித்தா எப்படி இருக்கும், அது மாதிரி இப்போ வந்து நடந்துக்கிட்டு இருக்கு. வேர்ல்டில் வந்து நம்ம இங்கே வந்து ஃபயர் ஆக்சிடென்ட் நடக்குது, ஹியூஜான ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் வந்து நடக்குது அப்படின்னா, அண்டார்டிகா அந்த கூலான ஒரு பனி பிரதேசத்தில் வந்து இருக்க பனிகள் வந்து உருக ஆரம்பிச்சிடும். அது வந்து குளோபல் வார்மிங் அதில் ஏற்கனவே நடந்துக்கிட்டு இருக்கு. இது வந்து இன்க்ரீஸ் பண்ணும் குளோபல் வார்மிங். அப்படிங்கிறப்ப நம்ம ஏரியாவில் வந்து இது வந்து ஏதோ ஒரு இடத்துல அங்கே தான் நடக்குது, நம்ம சேஃபாக இருக்கோம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. அந்த கனெக்ட் ஆகிருக்கும். நம்ம தான் இந்த ஜாதி மதம் இதெல்லாம் வச்சு அந்த நம்மளை வந்து செப்பரேட் பண்ணிக்கிட்டோம், பிரிச்சுக்கிட்டோம். ஆனால் வேர்ல்டு வந்து அப்படியே ரொம்ப அழகாக கனெக்ட் ஆகிருக்கும். அட்மாஸ்பியர் வந்து ஒரு இடத்துல ஒரு பொருளை எரிக்கிறோம்னாலோ அங்கே மழை பெய்யுறதோ புயல் அடிக்கிறது, அந்த வெதர் சேஞ்சஸ் இதெல்லாம் வந்து சேஞ்ச் ஆகும். இதெல்லாம் அந்த கனெக்ட் ஆகிருக்கிறதுனால நடக்கிறது. இதே மாதிரி நம்ம வேர்ல்டும் கனெக்ட் ஆகிருக்கு. புரியுதா? அங்கே லாஸ் ஏஞ்சல்ஸில் நடக்கிறது இங்கே சென்னையில் நம்ம பாதிக்காமல் இருக்காது, தேனியில் நம்மளை பாதிக்காமல் இருக்காது. இது வந்து நல்லா புரிஞ்சுக்கணும் இந்த டிஸார்டர்னஸ். ஸோ இன்னுமே உனக்கு கொஞ்சம் கமர்ஷியலாக புரிய வைக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, டீசலோட அந்த விலை உயர்வு வந்து எப்படி வெங்காயத்தோட விலை உயர்வுக்கு காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டோன்னா உனக்கு வந்து தெரியும். இந்த டீசலோட விலை உயர்வுனால இந்த டிரான்ஸ்போர்ட் அந்த லாரியில் கொண்டு வர்ற அந்த காஸ்ட் வந்து கூடும். அதனால வெங்காயத்தில் வந்து ஒரு 5 ரூபா 4 ரூபா வந்து கூட்டிடுவாங்க. இதே மாதிரி தான் இந்த கான்செப்ட், என்ட்ரோபி கான்செப்ட்டுங்கிறது. ஏதோ ஒரு இடத்துல அந்த விலையை கூட்டுறது வந்து இங்கே எப்படி அஃபெக்ட் ஆகுதோ அதே மாதிரி அந்த வேர்ல்டில் லாஸ் ஏஞ்சல்ஸில் நடக்கிற ஒரு விஷயம் வந்து அட்மாஸ்பியரோட அந்த கனெக்டிவிட்டி அதனால வந்து இங்கே வந்து பாதிக்கும். ஸோ நம்ம தேனியில் இருக்கோம், நம்மளை சுற்றி மேற்கு தொடர்ச்சி மலை இருக்குது. ஸோ வி ஆர் வெரி சேஃப் ஃப்ரம் எர்த்குவேக்ஸ் அண்ட் சம் அதர்ஸ். அந்த ஃப்ளூட்டு இந்த வெள்ளம் இதெல்லாம் வந்து சேஃபாக இருக்கும். ஸோ வி ஆர் சேஃப் ஃப்ரம் ஃப்ரெஷ் வாட்டர் கிரைசிஸ். அந்த நன்னீர் நெருக்கடியிலேருந்து நம்ம சேஃபாக இருக்கோம். நமக்கு வந்து பெனிகுக் இருக்கார், அவர் வந்து டேமை கட்டி வச்சிட்டாரு. ஸோ ஜாலியாக இருக்கும். நம்ம வந்து நம்ம ஏரியாவெலாம் நம்மளோட ஏரியாவோட வேல்யூ நமக்கே தெரியாது. அந்த சுற்றி அந்த மலைகள் இருக்குல்ல, அது வந்து ஒரு பில்லர் மாணிக்கு, ஒரு நம்ம தேனி மாவட்டத்துக்கே ஒரு காம்பவுண்ட் வால் கட்டினா அப்படி இருக்கும், அப்படி இருக்க மாணிக்கு எர்த்குவேக் எதுவுமே வராது. அந்தளவுக்கு சேஃபான ஒரு பகுதி. அதனால நம்ம சேஃபாக இருக்குமா அப்படின்னு சொல்லி கேட்டால் வெதர் சேஞ்சஸ் வந்து ஏற்படும். என்ட்ரோப்பியை நம்ம வந்து சேஃபாக வச்சுக்கிறோம். ஸோ நம்மதே ஓரளவுக்கு அந்த ஹெல்த்தியான அட்மாஸ்பியரில் ஒரு ஃபைனான அட்மாஸ்பியரில் வந்து இருக்கும். ஸோ நம்மளோட நேச்சரை நம்ம பாதுகாக்கணும். ஸோ சேஃபாரு, கொஞ்சம் அவேராரு. அந்த படிப்பில் இதை வந்து கொண்டு வந்தால் கொஞ்சம் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நாங்கள் படிக்கிறப்பெல்லாம் அறிவியல் தமிழ்னு ஒன்று இருந்துச்சு, என்விரான்மெண்டல் சயின்ஸ், என்விரான்மெண்டல் ஸ்டடீஸ்னு சொல்லி எல்லாருமே என்விரான்மெண்ட் பற்றி தெரிஞ்சுக்கிறோம். ஏன்னா நம்ம மட்டுமே வேர்ல்டு பண்ணி சயின்ஸ் ஸ்டூடெண்ட் மட்டுமே வேர்ல்டில் கிடையாது, மற்ற குரூப் படிக்கிறவங்க இருக்காங்க. அவங்களுக்கும் இந்த வேர்ல்டை பாதுகாக்கல ஒரு ஈக்குவல் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து இருக்குது. ஸோ அவங்களும் இதை வந்து பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுல வச்சுருந்தாங்க. அதை எப்போ தூக்குனாங்க எப்படின்னு எனக்கு ஞாபகமே இல்லை. நாங்கள் 3ஆப்போ 4ஆப்போ படிக்கிற பற்றி அது வந்து இருந்துச்சு. ஸோ எல்லோரும் இந்த இதை பற்றி தெரிஞ்சுக்கணும், உலகத்தை பற்றி தெரிஞ்சுக்கணும். அதை பாதுகாக்க வேண்டியது நம்மளோட ஒருத்தவங்களோட கடமை. நம்ம சேஃபாக இருக்கணும்னு நினைக்கக்கூடாது, மற்றவங்களுக்கு ஒன்று நடந்தால் நமக்கு என்ன நினைக்கக்கூடாது. அது நம்மளை எப்படியோ ஓரளவு தாக்கும். நல்லா கனெக்டாக இருங்க, கேலக்ஸியோட கனெக்டிவிட்டியில் இருங்க, காடோட கனெக்டிவிட்டியில் இருங்க. ஃபீ சேஃப் வித் யுவர் ஃபேமிலிஸ் அண்ட் யுவர் ஃப்ரெண்ட்ஸ்.
தேங்க்யூ ஆல்.